முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய வகுப்பு கணிதம். கணிதத்தில் ஏற்கனவே நடந்த தேர்வுக்கான விளக்கத்தை பார்க்க போகிறோம். ஸோ நிகழ்தகவு தான் கடைசியாக நடந்த தேர்வு நமக்கு, சரியா? நிகழ்தகவு. ஸோ டெஸ்ட் நம்பர் 13 அதுக்கான விளக்கத்தை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். 3 சீரான நாணயங்களை முறையாக ஒரே நேரத்தில் சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 3 நாணயங்களை சுண்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும், சரிங்களா? நமக்கு 3 நாணயங்களை சுண்டும் போது சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கிடைக்கும்? ஹெட்டு ஹெட்டு ஹெட்டு, அடுத்து ஹெட்டு ஹெட்டு டைலு, அடுத்து ஹெட்டு டைலு ஹெட்டு, அடுத்து டைலு ஹெட்டு ஹெட்டு, அடுத்து ஸோ டைலு 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 ஹெட்டு டைலு ஹெட்டு டைலு ஹெட்டு டைலு டைலு. ஸோ அது மாதிரி 8 சாம்பிள் கிடைக்கும். அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை? நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து என்னது? 8, சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைச்சா போதுமானது. அப்போ 3 தொடக்கூடாது அப்படின்னா 3 மட்டும் விட்டுட்டு மித்தது எல்லாம் எழுதியிருக்கணும் அப்படின்னா, ஸோ அந்த 7மே நீங்கள் எழுதியிருக்கணும் அப்படின்னா, அப்போ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 7/8. 7/8. ஸோ இதான் என்னது இதுக்கான ஆன்சர். ஸோ 7/8 தான் என்னது ஆன்சர். ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, 7 இருக்கு. 7 தான் என்னது சரியான விடை. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். வாங்க கொஸ்டின் நம்பர் 2 போவோம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2, ரெண்டாவது கொஸ்டின். 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. முகமதிப்புகளின் பெருக்கல் பலன் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ 2 பகடையை உருட்டா நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனைன்னு தெரியும். என்னது எத்தனை? 36. 2 பகடைகளை உருட்டுனா எத்தனை நமக்கு நம்பர் ஆஃப் சாம்பிள்? 36. இப்போ பகா எண் என்னன்னு அப்படின்னா நமக்கு தெரியணும். பகா எண்ணெல்லாம் எது? 2, 3, 5, 7, 11, 13, சரிங்களா? இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் என்னது பகா எண். அப்படின்னா இந்த பகா எண் வர்ற மாதிரி எத்தனை பெருக்குனாக்கில் பகா எண்ணா முக மதிப்புகள் அப்படின்னா, இப்போ 1ஐயும் 2ஐயும் பெருக்குனா என்னது? அது பகா எண். அடுத்து 1ஐயும் 3ஐயும் பெருக்குனா பகா எண். அடுத்து 1ஐயும் 5 பெருக்குனா பகா எண். அது கிடைச்சிச்சு. அடுத்து 2ஐயும் 1ஐயும் பெருக்குனா பகா எண். அடுத்து வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா 2ல் வாய்ப்பு இல்லை. அடுத்து 3ஐயும் 1ஐயும் பெருக்குனா பகா எண், சரிங்களா? சார் வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? 4 வாய்ப்பு இல்லை. 5ஐயும் 1ஐயும் பெருக்குனா பகா எண். வேற ஏதாவது வாய்ப்பு இருக்கா? வேற எதுவும் வாய்ப்பு இல்லை. அடுத்து வேற எதுவுமே வாய்ப்பு இல்லை. அப்போ இங்கே எத்தனை இருக்கு? மொத்தம் 6 இருக்கு. அப்போ 6/36. இப்போ அதை அடிச்சோம் அப்படின்னா 1/6. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் 7 இருக்கு. ஏதான் என்னது சரியான விடை. ஏதான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3. கொஸ்டின் நம்பர் 3 ரொம்ப பெரிய கொஸ்டினாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஒரு பொது விழாவில் 1 முதல் 1000 வரை எண்களிடப்பட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன. விளையாட ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சமவாய்ப்பு முறையில் எடுக்கிறார்கள். எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் எண் 500 விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால் அவர் வெற்றிக்கான பரிசை பெறுவார். முதலாம் வெற்றி பெற்ற பிறகு 2வது விளையாடுவர் வெற்றி பெற ஆகிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2வது நபர் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா அவருக்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இப்போ இதுல என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். முதல்ல நம்பர் ஆஃப் சாம்பிள் அப்படின்னா வர்க்க எண்ணுன்றது என்னது, சரிங்களா? இப்போ 500 விட பெருசா இருக்கிற வர்க்க எண் அப்படின்னா 22 ஸ்கொயர் எவ்வளோ? 484. அப்போ அது வராது. அப்போ 23 ஸ்கொயர் பண்ணா என்னது வரும்? வந்துடும். அப்போ 23 ஸ்கொயர். அடுத்து 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், அடுத்து 28 ஸ்கொயர், சரிங்களா? 29 ஸ்கொயர், 30 ஸ்கொயர், 31 ஸ்கொயர், 32 வந்து 1000க்கு மேலே போயிடும். 1024. ஸோ அதனால 31 வரைக்கும் எடுத்துக்கணும், சரியா? இது நமக்கு எடுத்துருக்கிறது வாய்ப்பு. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் அப்படின்றது எத்தனை அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ இருக்கு? 1000 அட்டைகள் அப்படின்னா 1000, சரிங்களா? சரி, இப்போ முதலாம் நபர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 2, 4, 6, 8, 9 வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த முதலாம் நபருக்கு நம்ம என்ன சொல்லுவோம், சரியா? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவாரு? 9, 1000லிருந்து 9 வாய்ப்பு இருக்கு அவருக்கு. 1000லிருந்து என்னது 9 வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட். ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது என்னது செகண்ட், சரியா? 2வது நபர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா?
அப்படின்னா இப்போ எடுத்த அட்டை திரும்ப வைக்கலையா அப்படின்னா இதை ஒன்று எடுத்துட்டாங்க அப்படின்னா மீதி எத்தனை இருக்கு 8. அப்போ 1000லிருந்து ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா 999, மீதம் ஒன்று இருக்கு 8. ஸோ இதாங்க ஆன்சர். ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சியில் இருக்கு. சி தான் என்னது சரியான விடை. சி தான் என்னது சரியான விடை. ஸோ கவனமாக இருந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4, 4வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 ரொம்ப எளிமை தான். 4வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4, கொடுக்கப்பட்டவைகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ராபபிலிட்டின்றது எப்படி இருக்கணும், நான் ஏற்கனவே சொல்லி, ஒரு ப்ராபபிலிட்டின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன்று 0 விட அதிகமாக இருக்கலாம், இல்லை 0வாக இருக்கலாம், அல்லது 1 விட குறைவாக இருக்கணும், அது 1ஆ இருக்கும். அப்படி இருந்தால் என்னது ப்ராபபிலிட்டி தான். அப்போ இந்த கண்டிஷனை தவிர இங்கே தவறா என்ன இருக்கு அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிரேட்டர் தென் 1 அப்படின்னு இருக்கு. அப்படி என்னது இருக்கக்கூடாது, இப்படி வந்து என்னது இருக்கக்கூடாது, இருந்தால் அது என்னது தவறு. ஸோ எப்பவுமே எப்படி இருக்கணும், 1 விட குறைவாக இருக்கணும், 1ஆ இருக்கலாம், 0வாக இருக்கலாம், 0 விட அதிகமாக இருக்கலாம். அப்போ 0க்கு 1க்கு இடையில தான் இருக்கும், அல்லது 0வும் 1ஆகவும் என்னது இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4க்கான விடை அது மட்டும் தான் என்னது, ஆப்ஷன் ஏ மட்டும் என்னது தவறானது. அடுத்து 5வது பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க. பி சிவப்பு, கியூ நீலம், ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ளன. ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னாக்கல, இப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் அப்படின்னாக்கல அது எல்லாத்தையும் நம்ம கூட்டிக்கிறோம். அப்போ பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர் அப்படின்னா இதுல பி தான் என்னது சிவப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பி டிவைடட் பை பி பிளஸ் கியூ பிளஸ் ஆர். இதெல்லாம் ரொம்ப எளிமையாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஏன் சார் இதே கணக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இது நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின், சரிங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ஏதான் என்னது சரியான விடை. இது கொஸ்டின் நம்பர் என்னது 5. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6, 6வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 6, ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்ணின் 1ஆம் இடமதிப்பானது 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, 7ஐ விட குறைவு அப்படின்னா அது 1ஆம் பக்கம், 1ஆம் எண்ணில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1ஆம் எண் எப்படி இருக்கும், 1 இருக்கலாம், சரியா, 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம். 1ஆம் ஈவன் டிஜிட் இதான் வரும், இதில் தான் இருந்து தான் வரும். அப்போ 2, 4, 6, 8, 10. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை 10 மொத்தம், சரிங்களா? ஆனா அந்த எண்ணு எதை விட கம்மியா இருக்கணுமா, 7ஐ விட கம்மியா. அப்படின்னா 7 விட்டுருவோம். அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப என்னது 7/10. அவ்வளவுதாங்க, 7/10. இதுல நாம என்ன பண்ணிக்கிறோம், 7ஐ விட குறைவு என்னது 6 எடுத்துருவோம். அப்போ 6/10 இருக்கா, இருக்கு பாருங்க. ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்லேயே வச்சிருக்காங்க, கவனமாக ஆன்சர் செய்யணும். ஸோ அது கிடையாது, பி தான் என்னது சரியான விடை. பி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 7, 7வது கொஸ்டின் பாருங்க. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நிரப்பு நிகழ்ச்சிங்க. அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு என்னது 1, சரிங்களா? இப்போ அதனோட நிகழ்தகவு சொன்னாங்க x/3, இன்னொன்று என்னது 2/3 ஈக்குவல் டு 1. அப்படின்னா காமனாக இருந்தால் என்ன பண்ணலாம், அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ x/3 ஈக்குவல் டு என்னது 3. அப்போ x + 2 இது என்னது 1, இது 3 ஆகிடும். அப்படின்னா x 3 - 2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 1. அவ்வளோதாங்க ஆன்சர். எக்ஸோட வேல்யூ என்னது 1. ஸோ ரொம்ப எளிமையாக என்ன பண்ணுறோம், ஆன்சர் பண்ணிடுவோம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. கமலம் ஒரு குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அப்படின்னா அவங்க மொத்தம் 135 சீட்டு வாங்கினாங்க, சரியா? அது முதல்ல 1/9னா 9 பங்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிங்க. இப்போ 9 9, அடுத்து 9 45. அப்போ ஒரு பங்குன்றது எவ்வளோ 15. அப்போ எத்தனை சீட்டு வாங்கியிருப்பாங்க 15 சீட்டு. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, டி. டி தான் என்னது சரியான விடை. இந்த கொஸ்டின் என்னது 8வது கொஸ்டின் இது, சரிங்களா? ஸோ டி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9 போயிடும். கொஸ்டின் நம்பர் 9,
ஆங்கில எழுத்துக்கள் ஏ பி அன்சோவான் ஜெட் இலிருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு அப்படின்னா மொத்தம் ஏபிசிடின்றதுன்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து மொத்தம் 26. ஏன்னா ஏபிசிடி எத்தனை 26. அப்போ எக்ஸுக்கு முந்தையன்னா எக்ஸ்னு எத்தனை எழுத்து 24 எழுத்து. அதுக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னா 23. அப்படின்னா 23 என்னது 26. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க, ஆப்ஷன் பியில் இருக்கு. பி தான் என்னது சரியான விடை. பி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10. ஒரு பணப்பையில் 2000 நோட்டுகள் 10, 500 நோட்டுகள் 15, 200 நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது எனில் அந்த நோட்டு 500 நோட்டாகவோ அல்லது 200 நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை அப்படின்னு நம்ம பார்த்துவோம். இப்போ எல்லா நோட்டையும் கூட்டிப்போம். அப்படின்னா 2000, இது கொஸ்டின் நம்பர் 10. 2000 எவ்வளோ இருக்கு 10. அடுத்து ஸோ 500 எவ்வளோ இருக்கு 15. அடுத்து 200 எவ்வளோ இருக்கு 25. இதெல்லாம் கூட்டிடுவோம். கூடணும் அப்படின்னா 50. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை, நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து 50. இப்போ எந்த நோட்டாக இருந்தால் போதும், அல்லது அப்படின்னா அதுக்கு ப்ளஸ் அப்படின்னு பொருளுங்க. அல்லது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் ப்ளஸ். அப்போ ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ 200 நோட்டோ 500 நோட்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதை கூட்டிப்போம். அப்படின்னா அப்போ 40 டிவைட் பை என்னது 50. இப்போ அடிச்சோம் அப்படின்னா இருக்குல்ல 4/5. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர் 4/5. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. கொஸ்டின் நம்பர் என்னது 11. நன்கு கலைத்து அடுக்கிய 52 சீட்டுகளை கொண்ட சீட்டு கட்டிலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது சிவப்பு ராஜா அல்லது கருப்பு ராணியாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அல்லது அப்படின்னா அதுக்கு என்ன சொன்னேன் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அப்போ 11வது கொஸ்டின் இது பாருங்க. நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை 52 சீட்டுனா 52 தான். சரிங்களா? அடுத்து நான் இது ஏன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ பாருங்க சிவப்பு ராஜா அப்படின்னா சிவப்பு 2 கார்டு தான். ஒவ்வொரு இதுலயும் என்னது ஒரு ராஜா அப்படின்னா மொத்தம் 2 ராஜா. அப்ப இதோட ப்ராபபிலிட்டி என்னது 2/52. அடுத்து இன்னொன்னு நம்பர் ஆஃப் பி, இதை ப்ராபபிலிட்டியான்னு கூட வச்சுக்கோம். ப்ராபபிலிட்டி ஏன்னா டிவைடட் பை போட்டோம் இல்லையா. ஸோ பின்னு வச்சுக்கிறேன். இன்னொன்று அப்படின்னா சிவப்பு ராணி அல்லது கருப்பு ராணின்னு சொல்லியிருக்காங்க. கருப்பு ராணி எத்தனை தான் 2 தான். ஸோ அப்போ 2 என்னது 52. அப்போ அப்படின்னா இப்போ இதற்கு ரெண்டுத்துக்கும் ஏதாவது பொதுவாக ஒன்று இருக்கா அப்படி ஒன்று என்னது கிடையாது. அப்போ இது என்னது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்போ ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எப்போது என்னவா இருக்கும் 0வா இருக்கும். அப்போ இதை மட்டும் கூட்டிக்கிட்டா போதுமானது. அப்படின்னா 2 + 2 எவ்வளோ அப்போ 4. 4 என்னது 52. இப்போ அடிச்சோம் அப்படின்னாக்கல 1/13. ஸோ அவ்வளோதாங்க ஆன்சர். 1 என்னது 13. ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க டியில் இருக்கு. டி தான் என்னது சரியான விடை. டி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. ஒரு பெட்டியில் 3, 5 அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் நம்ம எத்தனைன்னு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அப்படின்னா 3, 5, 7, 9, 11, 13 சரியா 15, 17, 19, 21, 23, 25 அடுத்து 27, 29, 31, 33, 35, 37. ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் சாம்பிள். அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள் 2, 4, 6, 8, 10 ஸோ 12, 14, 16, 18 இருக்குங்க. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை 18. நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை 18. சரிங்களா? அடுத்து 7 மடங்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சமவாய்ப்பு முறையில் எடுக்கும்போது 7 மடங்காக அப்படின்னு அல்லதுன்னா அதுக்கு என்ன பொருள் ப்ளஸ் இல்லையா. அப்போ அதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னு வச்சுக்கிறேன். இப்போ இதில் இருக்கிற 7 மடங்கு எல்லாம் இதெல்லாம் இருக்கு 7 அடுத்து 21, 35. ஸோ இது 3 தான் இருக்கு. சரியா? அப்படி 3 இருந்தாக்கல அது என்ன எழுதலாம் 3/18 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? அதோட ப்ராபபிலிட்டி. அடுத்து பின்னு ஒன்று வச்சுக்கிறேன். பின்னு வச்சுக்கிறேன். அடுத்து இருக்கிறது பகா என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பகா என்ன அப்படின்னா 3, 5, 7, 9 சரி 9 கிடையாது 11, 13, 17, 19, 23 அடுத்து 29, 31, 37. ஸோ இதுதான். அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8,
9 10 11 அப்போ 11 இருக்கு. அப்போ இது என்ன 11/18 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெண்டுத்துலையும் பொதுவானது இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணோம். ஏன் அப்படின்னா அல்லது அப்படின்னா என்ன பண்ணோம் செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்படின்னா இதில் ரெண்டுத்துலையும் ஏதான பொதுவானது இருக்கா அப்படின்னா 7 இருக்கு. அடுத்து வேற என்ன இருக்கு? ஸோ 7 மட்டும் தாங்க இருக்கு. வேற எதுவும் என்னது பொதுவானது என்னது 7 மட்டும் தான் இருக்கு. வேற என்னது வேற ஏதாவது இருக்கா அப்படின்னா ரெண்டுத்துலையும் பொதுவானது என்னது 7 மட்டும் தான் இருக்கு. வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ சரிங்களா. அடுத்து நம்ம பின்னு வச்சுக்கிறோம் சரியா. அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி சரியா மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் என்னது பி அப்படின்னு இருக்கு சரிங்களா. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து நமக்கு எவ்வளோ 3/18. அடுத்து ப்ளஸ் இது என்னது 11/18. அடுத்து மைனஸ் என்னது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ 1 என்னது 18. இப்போ நம்ம கூட்டிக்கலாம். அப்போ கூட்டணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? இதில் 3 அப்படின்னா கழிச்சிட்டோம் அப்படின்னா 2. அப்போ 13 என்னது 18 அப்படின்னு கிடைக்குது. ஆப்ஷன் இல்லையா அதில்? ஆப்ஷன் வந்து இல்லை. ஆன்சர் என்னது 13/18 தான் சரியான விடை. ஸோ 13/18. அடுத்து கொஸ்டின் நம்பர் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. ஒரு சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகிறது. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைஞ்சபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்த்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ சீரான நாணயம் சுண்டுனாவே நமக்கு தெரியும் சரிங்களா. சீரான நாணயம் சுண்டுனா அது நம்பர் ஆஃப் சாம்பிள் என்னன்னு தெரியும். ஹெட்டு அடுத்து ஹெட்டு டைலு ஹெட்டு அப்படி எழுதிட்டு அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எழுதிக்கலாம். டைலு ஹெட்டு டைலு சரியா. இதான் எழுதுவோம் இல்லையா. அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை 8. நம்ம 3 நாணயம்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் 8ன்னு தெரியும். இப்போ 2 பூக்கள் அதிகபட்சம் 2 பூக்கள் இருக்கணுமா. அப்போ குறைவாக எவ்வளோ இருந்தாலும் என்னது பரவாயில்ல. அப்போ அப்படின்னா 3 பூ இருக்கிறத மட்டும் விட்டுடுவோம் சரியா. அதிகபட்சம் 2 பூ இருக்கணும் சரியா. அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம். அப்படின்னா இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 7/8. அடுத்து குறைந்தபட்சம் 2 தலைகள். குறைந்தபட்சம் என்னது 2 இருக்கணும். அப்போ அதிகபட்சமாக எவ்வளோ இருந்தாலும் எனக்கு என்னது பிரச்சனை இல்லை. அப்படின்னா இந்த 4ஐயும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். அப்படின்னா நமக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன கிடைக்கும் பி. அப்போ 4/8ன்னு கிடைக்கும். அப்போ இதில் ரெண்டுத்துலையும் ஏதாவது பொதுவானதாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா இதில் ரெண்டுத்துலையும் பொதுவானது எத்தனை இருக்கு 4 இருக்கு. அப்போ அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு என்னது 4/8. ஏன்னா இந்த 7 எடுக்கும் போது இந்த 4 வந்துருச்சு. இப்போ பொதுவாக இருக்கிறது எடுத்தாலும் என்னது அது வந்துடுது. அப்படின்னா இப்போ நமக்கு தெரியும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் என்னது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதெல்லாம் நீங்கள் எழுதணும்னு அவசியம் இல்லை. நம்ம உங்களுக்கு புரியணும் அப்படின்றது தான் எழுதுறேன். இல்லைனா டேரக்டாக அப்படி எழுதிடுவேன். அப்போது 7/8 ப்ளஸ் என்னது 4/8 மைனஸ் என்னது 4/8. ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா 7/8. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்கள். ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் என்னது சரியான விடை. ரொம்ப எளிமையாக தான் இருக்குங்க. பெரிய கணக்கெல்லாம் தரமாட்டாங்க. ஈஸியாக தான் தருவாங்க. நீங்கள் கவனமாக இருந்து என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும். அவ்வளோதான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. கொஸ்டின் நம்பர் என்னது 14. 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராஜா அல்லது ஹார்ட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்த்தகவு. இது வரைக்கும் நம்ம 2 பார்த்தோம். ஆனால் இப்போ இந்த கொஸ்டின்ல எத்தனை கொடுத்துருக்காங்க 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். பாருங்க ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிறது. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து நம்மளுக்கு மொத்தம் எத்தனை 52. நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை 52 சரிங்களா. அடுத்து என்ன இருக்கணும் ஃபர்ஸ்ட் ராஜா. அப்போ ராஜாவை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ராஜா என்னது ஏன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இன்னொன்று என்ன இருக்கு ஹார்ட். இதை நான் பீன்னு வச்சுக்கிறேன். இது என்னது பீன்னு வச்சுக்கிறேன். அடுத்து என்னது சிவப்பு நிற சீட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிவப்பு வந்து நான் சீன்னு வச்சுக்கிறேன். சிவப்பு வந்து என்னது சீன்னு வச்சுக்கிறேன். இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இப்போ ராஜா மட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். அப்போ அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அப்படின்னா ஒவ்வொன்றுத்துலையும் ஒரு ராஜா. அப்போ 4 ராஜா. அப்போ 4 பை என்னது 52. அடுத்து ஹார்ட் மட்டும் எத்தனை
ஆர்ட் அப்படின்னா மொத்தம் என்னது 13. அப்போ 13 பை என்னது 52. அடுத்து சிவப்பு எத்தனை 26. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சின்றது என்னது 26 பை 52. சரிங்களா? இப்போ அல்லதுன்னா என்ன பண்ணோம், நம்ம சேர்த்து எடுத்துக்கணும். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவும் பியும் அது போல இருக்கிறது ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அப்போ ராஜாவில் ஆர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்படி இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். ஸோ அப்படின்னா என்னது 1 பை 52. அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பார்ப்போம். அப்படின்னா ராஜா சிவப்புல இருக்கணும், ராஜா எதில் இருக்கணும் சிவப்புல இருக்கணும். அப்படி இருக்கிறது எத்தனை 2 தான். அப்போ 2 பை என்னது 52. அடுத்து இன்னொன்று பி இன்டர்செக்ஷன் சி. ப்ராபபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் என்னது சி. அப்போ ஹாட்டாவும் இருக்கணும், அது என்னவா இருக்கணும் சிவப்பா இருக்கணும். ஹாட்டாவா இருக்கணும், அது சிவப்பா இருக்கணும். அப்படி இருக்கிறது என்னன்னா 13. சரிங்களா? சரியா? அப்படி இருக்கிறது என்னது 13. அப்போ 13 பை என்னது 52. சரி, இப்போ இது மூணுமே சேர்ந்த மாதிரி இருக்கணும். ராஜாவா இருக்கணும், ஹாட்டா இருக்கணும், சிவப்பா இருக்கணும். அப்படி இருக்கிறது என்னது ஒன்னே ஒன்று தான். ஸோ அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சிங்க. ஸோ இதுதான் எத்தனை 1 பை 52. இது எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சருங்க. அப்படின்னா இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படின்னா இது என்னது ஈக்குவல் டு 4 பை 52. அடுத்து ப்ளஸ் 13 பை 52. அடுத்து ப்ளஸ் 26 பை என்னது 52 மைனஸ் 1 பை 52 மைனஸ் 2 பை 52. அடுத்து மைனஸ் 13 பை 52. அடுத்து ப்ளஸ் 1 பை என்னது 52. ஸோ இதான் அதுக்கான பேட்டர்னு. ஸோ அங்கே இருக்கிறத நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இப்போ இந்த 13க்கும் 13க்கு என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. வேறு என்ன இருக்குது, இந்த 1க்கும் இந்த 1க்கு என்ன ஆகிடுச்சு கேன்சல் ஆகிடுச்சு. வேறு என்ன இருக்குது, இதுலேருந்து 4 கடிச்சு அப்படின்னா என்னது ஸோ 2 மீதி அப்படின்னா 2 + 26 எவ்வளோ 28. பை என்னது 52. இப்போ அடிச்சுக்கலாம். 7 நாங்க 28, 13 நாங்க 52. அப்போ 7 பை 13. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, சியில் இருக்கு. சி தான் என்னது சரியான விடை. சி தான் என்னது சரியான விடை. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப பெரிய கணக்காக தான் இருக்கு. இருந்தாலும் என்னது அந்த 1 மார்க் என்னது மற்றவங்கள கூடுதலாக நம்மளால எடுக்க முடியும். ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15. கொஸ்டின் நம்பர் 15. ஏ மற்றும் பி ஆகியவை ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ 1/4, ப்ராபபிலிட்டி ஆஃப் பி 1/2 மற்றும் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மற்றும் பி 1/8 என இருக்குமாறு அமையும் 2 நிகழ்ச்சிகள் எனில் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ அல்லது பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லதுனாவே அது என்னதான் கூட்டல் தான். அப்படின்னா இதுக்கான ஃபார்மேட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் நம்பர் என்ன எத்தனாவது இது 15வது. சரியா? இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி சரியா மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. அவ்வளோதாங்க. இந்த ஃபார்முலாவெல்லாம் அப்ளை பண்ணோம், அந்த ஃபார்முலா தெரியணும், அதுதான் வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது 1/4 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியோட வேல்யூ 1/2 மற்றும் அப்படின்னா அதுதான் அப்படின்னா மைனஸ் என்னது 1/8. சரிங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னாக்கல 8 அப்படின்னு கிடைக்கும். அப்படின்னா 4 எதால பிறகுனா 8 கிடைக்கும் 2. அடுத்து இது அப்படின்னா 4 மைனஸ் என்னது 1 அப்படின்னா அதை கூட்டுவோம். கூட்டணும் அப்படின்னாக்கல 6 5. அப்போ 5 பை என்னது 8. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்க, ஆப்ஷன் ஏலே தான் இருக்குது. ஏதான் என்னது சரியான விடை. ஏதான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16. 16வது கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16. ஒரு பையில் 4 வெள்ளை நிற பந்துகள், 5 சிவப்பு நிற பந்துகள் மற்றும் 6 நீல நிற பந்துகள் உள்ளன. 3 பந்துகளை அவற்றிலிருந்து எடுக்கும்போது அந்த 3 பந்துகளும் சிவப்பு நிற பந்துகளாக கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ 3 பந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த 3 பந்து தான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா இதெல்லாம் கூட்டணும். அப்படின்னா எத்தனை இருக்கு, ஒயிட் வந்து 4, அடுத்து ரெட்டு வந்து 5, ப்ளூ வந்து 6. அப்போ அது கூட்டணும் அப்படின்னா 15. மொத்தம் எத்தனை 15. சரியா? இதுல இருந்து 3 பந்து எடுக்கிறாங்களா, அப்போ அதுக்கு எத்தனை வாய்ப்பு அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் அப்படின்னா 15 காம்பினேஷன் ஆஃப் 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ 15 × 14 × 13 டிவைடட் பை 1 × 2 × என்னது 3. இப்போ அடிச்சுக்கலாம். இது அடிச்சு அப்படின்னா 1 2 2 7 2 1 3 5 5. அப்போ 35. அப்போ 13 × என்னது 35. சரியா? 10 35 350, 3 35 105. ஸோ 5 5 455. அப்போ 455 தான் என்னது நம்பர் ஆஃப் சாம்பிள். நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை 455. அடுத்து
அது எது எடுக்கிறாங்களா? சரியா, அந்த 3 பந்துகளும் சிவப்பு நிறமாக இருக்கணும் அப்படின்னா சிவப்புக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா ரெட்டுக்கானது வாய்ப்பு. சரியா, ரெட்டுக்கான வாய்ப்பு அப்படின்னா எத்தனை ரெட்டு? 5. அப்போது 5 காம்பினேஷன் ஆஃப் எழுதிக்கிற 5 காம்பினேஷன் ஆஃப் என்னது? 3 அப்படின்னா 5 × 4 × 3 டிவைட் பை என்னது? 1 × 2 × 3. ஸோ அப்போ அடித்தோம் அப்படின்னா இருக்குல்ல, சரியா, இதோட அப்படின்னா 2, அப்போ என்னது? 10. அப்போ அவங்க கேட்குறது ப்ராபிலிட்டின்றதுனால ப்ராபிலிட்டி ஆஃப் ரெட்டு அப்படின்னா 10 பை என்னது? 4 5 5. இப்போ அடிச்சுக்கலாம். அடிச்சு அப்படின்னா 2, இது அப்படின்னா 9 1. அப்போது 2 பை என்னது? 91. எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சியில் இருக்குது. சி தான் என்னது? சரியான விடை. சி தான் என்னது? சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 17. ஒரு பையில் 5 சிவப்பு 6 நீளம் 4 வெள்ளை பந்துகள் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்தை எடுத்தால் அது சிவப்பு அல்லது நீளமாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா இப்போ ஒரே பந்து தான் எடுக்கிறாங்க, அதனால என்னது பிரச்சனையே கிடையாது. ஸோ இதெல்லாம் கூட்டுப்போம். ரெட்டு வந்து 5, சரிங்களா. அடுத்து ப்ளூ வந்து 6, அடுத்து ஒயிட் வந்து என்னது 4. அப்போ அப்படின்னா ஸோ 15, சரிங்களா. சரி, இப்போ ஒரே பந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னா சிவப்பு வந்து எத்தனை? 5. அடுத்து நீளம் வந்து எவ்வளோ? 6. அப்போ அது கூட்டினா 11, சரிங்களா. அப்போ இங்கே 15, இங்கே என்னது 11. அப்போ 11 பை என்னது? 15. இந்த 2 பந்து எடுத்தால் தான் நம்ம என்ன செய்யணும்? காம்பினேஷன் மெத்தட் போடணும். 2 பந்து எடுத்தாவோ அல்லது 3 பந்து எடுத்தால் தான் என்னது? காம்பினேஷன் மெத்தட் போடணும். ஒரே பந்துனா டேரெக்டாக நீங்கள் அப்படியே கூட்டி என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள் ஆன்சர்? 7 இருக்குது. ஏதா என்னது? சரியான விடை. ஏதா சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18 என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட நாளில் மழை வருவதற்கான நிகழ்தகவு 0.76. அக்குறிப்பிட்ட நாளில் மழை வராமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டேஷ் ஈக்குவல் டு என்னது? 1. அப்படின்னா இதுல இருந்து நம்ம கழிச்சிரும். வராமல் அப்படின்னா அதை நம்ம ஏ டேஷ்னு எடுத்துக்கோம். அப்படின்னா 76. அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ டேஷ் ஸோ 1. அப்படின்னா 1லேருந்து என்ன பண்ணோம்? அதை கழிச்சிடணும். கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0.24. ஸோ மழை வருவதற்கான வராமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்னது? 0.24. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள்? டியில் இருக்குது. டி தான் என்னது? சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 19 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 19. ஒரு லீப் வருடத்தில் 53 வெள்ளிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு லீப் வருடத்தில் அப்படின்னாக்கல நமக்கு சரியா 52 வாரம், சரிங்களா, ப்ளஸ் ஒரு 2 நாள் கிடைக்கும் லீப் வருஷமாக இருந்தாக்கல. சரியா, 52 வாரம் ப்ளஸ் என்னது 2 நாள், சரிங்களா. அதில் 53 வெள்ளிக்கிழமைகள் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ 2 நாள் எப்படி இருக்கும்? தொடர்ச்சியாக தானே வரும். அப்போ ஒன்று ஞாயிறு திங்களாக இருக்கலாம், அடுத்து திங்கள் செவ்வாயாக இருக்கலாம், சரியா, திங்கள் செவ்வாய், அல்லது செவ்வாய் புதனாக இருக்கலாம், அல்லது புதன் வியாழனாக இருக்கலாம், அடுத்து வியாழன் வெள்ளியாக இருக்கலாம், சரியா, அடுத்து வெள்ளி சனியாக இருக்கலாம், அல்லது சனி ஞாயிறாக இருக்கலாம். ஸோ இதுதான் என்னது வாய்ப்பு, இதுதான் என்னது வாய்ப்பு. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை? நம்பர் ஆஃப் சாம்பிள் வந்து 7. நம்பர் ஆஃப் சாம்பிள் 7. அதில் 53 வெள்ளிக்கிழமைகள் அப்படின்னா ஒன்று இது இருக்கலாம் அல்லது என்னது இது இருக்கலாம் அப்படின்னா ஸோ என்னது 2/7. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். 2/7 எங்கே இருக்குது பாருங்கள்? பியில் இருக்குது. பி தான் என்னது சரியான விடை. பி தான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 பாருங்கள். 20 அதுவும் இதே பேட்டர்ன் தான். ஸோ இதை நம்ம கூட அப்படியே அடிச்சுவோம். கொஸ்டின் நம்பர் 20. ஒரு நெட்டாண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் அல்லது 53 சனிக்கிழமைகளுக்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்று எனக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்கலாம் அல்லது என்னது சனிக்கிழமையாக இருக்கலாம். இதில் 2 வாய்ப்பில் எது இருந்தாலும் நம்ம ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதே நம்பர் ஆஃப் சாம்பிள் இது அப்படியே டிட்டோவாக வரும். 53 என்ன கேட்டிருக்காங்க? வெள்ளிக்கிழமை அப்படின்னா வெள்ளி இங்கே ஒன்று வருது, அடுத்து இங்கே வருது, அடுத்து சனி இங்கே ஒன்று வருது. அப்போ எத்தனை வாய்ப்புகள்? 3 வாய்ப்புகள். அப்போ என்னது 3/7 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். அந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள்? சியில் இருக்குது. சி தான் என்னது சரியான விடை. அடுத்து இது 21வது கொஸ்டின். இது டிட்டோவா அதிலே கேட்டிருக்காங்க. 21வது கொஸ்டின் பாருங்கள். 21வது கொஸ்டின். 21வது கொஸ்டின் என்னது? ஒரு சாதாரண வருடத்தில் 53 ஞாயிற்றுக்கிழமைகள் மற்றும் 53 திங்கட்கிழமைகள் கிடைப்பதற்கான அப்படின்னா
இப்போ சாதாரண வருடமாக இருந்தால் 52 வாரம் ப்ளஸ் என்னது ஒரே ஒரு நாள் தான் கிடைக்கும். 52 வாரம் என்னது ஒரே ஒரு நாள் தான் இருக்கும். அந்த ஒரு நாள் எப்படி இருக்கும்? ஒன்று ஞாயிறாக இருக்கலாம், அல்லது திங்களாக இருக்கலாம், அல்லது செவ்வாயாக இருக்கலாம், அல்லது புதனாக இருக்கலாம், அல்லது வியாழனாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், அல்லது என்னது சனியாக இருக்கலாம். அப்போ அப்படின்னா இதுக்கும் நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை தான்? 7 தான். சரியா? எத்தனை? 7. அப்படின்னா இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 53 ஞாயிற்றுக்கிழமையும் வேணுமா, 53 திங்கக்கிழமை வேணுமா? இவங்களால நம்மளுக்கு வாரத்தில் ஒரு நாள் தான் மீது இருக்குது, ஒன்று தான் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க ரெண்டுமே கேட்குறாங்க. அப்படி வாய்ப்பு என்னது? கிடையவே கிடையாது. அப்போ 0 என்னது 7, அப்போ என்னது 0. சரிங்களா? எங்கே இருக்குது பாருங்கள், டியில் இருக்குது. டி ஏன் அப்படின்னா இருக்கிறதே ஒரு நாள் தான். நம்ம 2 நாள் கேட்டால் எப்படி தர முடியும்? தர முடியாது இல்லையா? ஸோ அதனால் அது என்னது 0. அதாவது 7ஆம் நிகழ்ச்சி நிகழ்தகவு எப்போது என்னது 0. நடக்கவே முடியாதுன்றதுக்கான நிகழ்தகவு நம்மளால என்ன முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. அடுத்து 22. அடுத்து ஒரு கூட்டத்திற்கு வந்த 10 நபர்கள் ஒவ்வொருவருடனும் ஒருவர் கைக்குலுக்கி கொண்டால் மொத்தம் எத்தனை கைக்குலுக்கள் நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் காம்பினேஷன் எடுத்தோம். மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர். சரியா? 10 பேர் இதில் கை குலுக்குறாங்க. கை குலுக்கிறதுக்கு எத்தனை பேர் வேணும்? 2 பேர் வேணும். அப்போது 10 காம்பினேஷன் ஆஃப் 2. அப்போ 10 × 9 டிவைட் பை என்னது 1 × 2. இப்போ அடிச்சோம் அப்படின்னாக்கல 5. அப்போ எவ்வளோ? 45. ஸோ 45 முறை என்னது கை குலுக்கி இருப்பாங்க. ஆப்ஷன் எங்கே இருக்கு பாருங்க, 7 இருக்குது. ஏதான் என்னது சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. 23 ஈஸி தான், அப்படியே நான் இங்கே எடுத்துடுறேன். 23வது கொஸ்டின் பாருங்க. உன்னிடம் 10 சரியா தவறா கேள்விகள் உள்ளன எனில் எத்தனை வழிகளில் உன்னால் விடை அளிக்க முடியும் அப்படின்னா, சரியா தவறான்றது எத்தனை வாய்ப்பு? 2. அதுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது பேஸாக எடுத்துக்கணும். 2. நம்மக்கிட்ட எத்தனை கொஸ்டின் இருக்குது? 10 அப்படின்னா 10 2 பவர் என்னது 10. அப்போ 2 எனக்கு 10ஓட வேல்யூ எவ்வளோ? 1024. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், 1024 டியில் இருக்குது. டி தான் என்னது சரியான விடை. டி தான் என்னது சரியான விடை. இதுக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 10 × 2 20 அப்படின்னு எழுதிடுவோம். அது ஆப்ஷனில் இருக்கா? இல்லை, அதனால தப்பிச்சிட்டீங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 24. 24 பாருங்க. உன்னிடம் 12 நல்லை முட்டைகளும் 3 அழுகை முட்டைகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது ஒரு முட்டை அழுகியதாக இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மகிட்ட எத்தனை முட்டை இருக்குன்னு மொத்தம் அப்படின்னா, நல்ல முட்டை 12. சரியா? நல்ல முட்டை. அடுத்து அழுகிய முட்டை 3 அப்படின்னா மொத்தம் 15 முட்டை இருக்குது. சரிங்களா? இப்போ அழுகியதாக இருக்கிறதுக்காக அப்படின்னா அழுகியது எத்தனை? 3. அப்போ 3 பை என்னது 15. இப்போ அடித்தோம் அப்படின்னா 1 பை என்னது 5. ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இருக்குது. பி தான் என்னது சரியான விடை. சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 25. 25 என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ற சொல்லிலிருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கும் போது அது ஆங்கில உயிரெழுத்தாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்ற சொல் அப்படின்னாக்கல இதில் எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். அப்போ 2 4 6 8 10. அப்போ நம்பர் ஆஃப் சாம்பிள் எத்தனை? 10ங்க. சரியா? நமக்கு தெரியும் உயிரெழுத்து என்னது, ஆங்கில உயிரெழுத்துக்கள் என்னது? AEIOU. இந்த 5 எழுத்துக்கள் தான். அப்போ இந்த எழுத்துக்கள் எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம், ஏ இருக்குது, ஐ இருக்குது, ஐ இருக்குது. அப்போ என்னது 3 இருக்குது அப்படின்னா 3 பை என்னது 10. ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 7 இருக்குது. ஏதான் என்னது சரியான விடை. ஸோ இந்த 25 கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் நம்புகிறோம். நாம் இது இல்லாமல் கிளாஸில் எடுத்திருக்கோம். அந்த கிளாஸில் கொடுத்துருக்கிறது இந்த டெஸ்ட். இது ரெண்டையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பகுதி உங்களுக்கு ஈஸியானது முடிஞ்சிடும். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டின் நமக்கு என்னது டிஎன்பிசியில் கேட்பாங்க. தொடர்ந்து படிங்க. தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கிறது மட்டும்தான் டிஎன்பிசியில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி. எங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள். உங்களுக்கான வகுப்புகள் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதாவது தேவைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன பண்ணுங்க, கமெண்டில் தெரிவிங்க. சரிங்களா? எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததற்காக முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி.